கைஸ் டே 14 ஆஃப் ரெக்கவரி. இன்னைக்கு காலைல ஒரு வேளையும் எந்திரிச்சிட்டேன். ஆனால் மழை வந்து பயங்கரமாக இருக்குது. அண்டு மழை மட்டும் பெஞ்சால் பரவாயில்ல, அதில் நான் வாக்கிங் போவேன். ஒரு மாதிரி ஐஸ் பாத் எடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இடி மின்னலோட பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஜிம் போனால் இல்லையானலாம் எனக்கு தெரில. ஆனால் அந்த கிளைமேட் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் வந்து டெய்லியும் காலைல வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப் விட்டதுக்கப்புறம் நான் பெருசாக எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஹெர்பல் ட்ரிங்க் இப்போ போட்டுட்டு ஜஸ்ட்டு போய் வெளியே உட்காந்து சில் பண்ண போகிறேன் கிளைமேட்டில். காலையில் ஒரு நல்ல கிளைமேட், இடிமின்னல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு வாக்கிங்கையும் போட்டுக்கலாம். நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதில். அப்புறம் யூ கேன் சி மீ ட்ரிங்கிங் டீ அண்ட் காஃபி இந்த மார்னிங். ஏன்னா வந்து நான் நார்மலாகவே வந்து ஒரு டீ காஃபி எப்போவுமே குடிக்க மாட்டேன், மில்க் குடிப்பேன் அவ்வளோதான். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ட்ரிங்க் வந்து நான் ரொம்ப நாளாகவே குடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை ட்ராக் பண்ணுறது இல்லை எவ்வளோ நாள் குடிக்கிறேங்கிறதுலாம். எப்போல்லாம் ஏதாச்சும் குடிக்கணும் போல காலைல தோணுதோ அப்போ வந்து ஹெர்பல் ட்ரிங்க் குடிப்பேன். இதில் வந்து லெமன் ஆட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஹனியும் ஆட் பண்ணலாம். பட் நான் காலையில் வந்து எப்பவுமே ஹனியை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஒரு ஃபேட் லாஸ் ஸ்டேஜில் இருக்கும் போது நார்மலாகவே வந்து இன்சுலின் வந்து ஒரு ரோல் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணும். ஸோ ஃபேட்டுக்கு வந்து நீங்கள் வெறும் கேலரிக் டெபிசிட்டில் மட்டும் இருந்தீங்கன்னா வந்து உங்களால் ஃபேட் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. பண்ண முடியும் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாடி ஃபேட் ஜாஸ்தி இருக்கும்போது, ஒரு 15% கீழே இறங்கும் போது உங்களால் வந்து கேலரி டெபிசிட்டில் மட்டுமே வர முடியும். அது கீழே இறங்கும் போது உங்கள் பாடிக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தேவைப்படும். ஸோ சின்ன சின்ன மைனர் திங்ஸ் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்தியன் டயட்டில் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நிறைய இது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் ட்ரிங்க் இது வந்து ஃபேட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து சொல்கிறத கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுவோம், ஹெல்ப் தான் பண்ணும். இது குடிச்சோடனே உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகாது. ஓகேவா? இதில் வந்து ஜிஞ்சர் இருக்குது. ஜிஞ்சர் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அண்ட் ஜிஞ்சர் வந்து தோலோட ஆட் பண்ணுறேன். தோல் வந்து பாய்சன்ஸ் கிடையாது. தோல் எதனால ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யங் ஜிஞ்சராக இருந்துச்சுன்னா தோல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுவே ஜிஞ்சர் கொஞ்சம் ஏஜ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து திக்காகிட்டே ஆகும். ஸோ இந்த திக்னஸ் வந்து நம்ம சாப்பாடில் போடும்போது வாயில சிக்குமேங்கிறனால தான் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. யங் ஜிஞ்சர் வந்து அப்படியே போட்டுருவாங்க. அதாவது ஜிஞ்சரில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட 2x வந்து உங்களுக்கு ஜிஞ்சரோட தோலில் இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான். பைனாப்பிள்லையும் அப்படி தான். பைனாப்பிள் தோல் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்து நம்ம சப்பாச்சி மாதிரி போட்டு குடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் வந்து எதனால் ரிமூவ் பண்ணுற மெயின் ரீசன் வந்து அது ஈஸியாக கண்டமினேட் ஆயிரும். அது டேரெக்டாக வெளியே ரீச் ஆகிறதுனால ஈஸியாக பாக்டீரியாஸ் இருக்கும். பட் நம்ம வந்து எதையுமே நம்ம பச்சையாக சாப்பிட போகிறதில்ல. பச்சையாக சாப்பிடும் போது தோல் ரிமூவ் பண்ணி சாப்பிடலாம், ஓகே. பட் ஆனால் நீங்கள் வந்து குக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கொதிக்கவே விட்டுருவோம். ஸோ அதனால வந்து பாக்டீரியா பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து தோலோடய ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல பெனிஃபிஷியல். ஸோ சில பேருக்கு எப்படின்னா டீ காஃபி காலைல குடிச்சதுக்கப்புறம் தான் டேவே ஸ்டார்ட் ஆகும். அதுவும் டீ காஃபினா பரவாயில்ல, அதில் வந்து மில்க் ஊற்றுறது கூட எவ்வளவோ பரவாயில்ல. அது வந்து அதை விட வந்து சக்கரை ஜாஸ்தி போடுவாங்க. ஸோ வந்து நானுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலன்னு குடிக்க மாட்டேன். பட் ஆனால் எப்போ குடிச்சாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு இது போடுறேன் அப்படின்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூன் சக்கரை போட்டால் தான் நான் அதை குடிப்பேன். ஸோ ஒரு டம்ளர் பாலுக்கே நான் ஒரு 4 ஸ்பூன் சக்கரை போட்டால் தான் அந்த இதையே குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருந்தால் நான் தான் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டேஜஸ் நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா இவ்வளோ சக்கரை நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்க. இப்போ நான் சுத்தமாக சொல்றது, இப்போ வந்து ஹனி கூட நான் எடுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு தோணுனாதான், எப்பாச்சும் தோணுனாதான் எடுப்பேன். இதுலேயே ஹனி யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் நைட் இதை குடிக்கிறீங்க அப்படின்னா இதே நீங்கள் திரும்பி கொதிக்க வச்சு நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். ஏன்னா ஒன்று கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த எசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஹனி ஊற்றி குடிச்சிட்டு தூங்கலாம். நீங்கள் எப்போ வந்து ஒரு கார்பை வந்து காலையிலே கொடுத்துட்றீங்களோ அது வந்து ஃபேட் பர்னிங் ஸ்டேஜ்லேருந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஃபேட் ஸ்டோரிங் மோடுக்கு போயிடும். ஃபேட் பர்னிங்லேருந்து ஃபேட் ஸ்டோரிங்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இன்சுலின் எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்குறீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் லேட் நைட்டும் சாப்பிடல, ஒரு முதலே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, ஒரு 8 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ அது முதலே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, நைட் ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் தான் இந்த ஸ்டேஜ். ஸோ டைஜஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஃபேட் பர்னிங் ஸ்டேஜில் தான் காலையில் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஒரு காஃபி சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா அதுவும் சக்கரை வந்து ரொம்ப இமீடியட்டான இன்சுலின் டெஸ்ட் டக்குன்னு உங்களுக்கு இன்சுலின் ஏற்றி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ்க்கான இது அப்பவே ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் காலையில் எழுந்துச்சு இந்த ஹெர்பல் டீயை குடித்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் அது இதுன்னு சாப்பிட்டு மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் கட்டினீங்கன்னா அதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ வந்து எப்பவுமே வந்து கார்பை வந்து காலையில் வந்து இது கொடுக்காதீங்க. ஃபேட் பர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட்டோட காம்போ வந்து ஒரு பெஸ்ட் காம்போ. நீங்களே அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருப்பீங்க, நான் சிக்கன் சூப்பும் பாலும் தான் குடிச்சிருப்பேன் காலையில். ஸோ அது குடிச்சோம்னா நைட் வரைக்கும் எனக்கு பசிக்காது. திங்கிஸ் இப்போ என்னன்னா அந்த ப்ரோட்டீன் நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துறீங்க, வயிறு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் நீங்கள் எப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கார்ப்ஸை தேடி போவீங்க. நீங்கள் கார்ப் அதிகமாக சாப்பிட்டாலும் அப்படி தான். காலையில் நீங்கள் பொங்கல் சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் நல்லா பார்க்கலாம், நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றாங்கும் போது அதுவும் இது ஒரே கேலரிஸாக இருந்தாலுமே சேம். இப்போ நான் ஒரு 800 கேலரிஸ் கூட தான் காலையில் சாப்பிட்டுருக்கேன், அந்த ஃபேட்டையும் ப்ரோட்டீனையும் சேர்த்து. அதே 800 கேலரிஸ்க்கு நான் வந்து வெறும்
கார்ப்ஸ் மட்டும் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, காலைல வெறும் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்னா எனர்ஜி லெவல் டக்குன்னு ஏறும், நல்லா தான் இருக்கும் அந்த நேரத்துக்கு. அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் போனீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே எனர்ஜி லெவல் அப்படியே பயங்கரமா கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நீங்க கார்ப் அதிகமாக கொடுக்கும்போது பாருங்க, மத்தியானம் மீல்ஸ் பார்க்கும்போது அப்படிதான் சாப்பிட்டு முடிச்சோடனே பயங்கரமான எனர்ஜி இருக்கும், அப்படியே டவுன் ஆயிரும், உங்களுக்கு எனர்ஜி வந்து கிராஷ் ஆயிடும் பயங்கரமா. ஸோ கார்ப்ஸோட இது அதான். அதனால நீங்க காலையில எப்பவுமே வந்து கார்ப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இட்லி தோசையை மெயினாக ஸ்கிப் பண்ணிருங்க. இந்தியன் டயட்ல வந்து இட்லி தோசை மீல்ஸ் அதெல்லாம் வந்து மீல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸோட அளவே வந்து 250 grams. ஸோ வந்து அதிகமாக எப்படி எடுக்க சொல்லுவாங்கன்னா 100 பிரிச்சு எடுக்கலாம், 50 grams வேணும்னா எக்ஸ்ட்ரா எப்பாச்சும் சாப்பிடலாமா. ஸோ அதுதான் ரைஸோட அளவே உங்களுக்கு. நம்ம வந்து ஆனால் அப்படி கிடையாது, நம்ம நார்மலாக போடுறதே வந்து 500 grams தான் போடுவோம், அதுக்கு மேலேயும் கூட நிறைய பேர் சாப்பிடுவோம். ஸோ அப்படி போடும்போது அது வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களோட டயட்டை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டயட்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருள்லாம் கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரைஸ் அளவு கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போடுங்க, ஃப்ரூட்ஸை போடுங்க. ஸோ குட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் மாற ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ குட் ஆப்ஷன் மட்டும் கணக்கு பண்ணிடுவீங்க. ஸோ அது நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுகரை அவாய்ட் பண்ணுங்க. சுகர் வந்து டோட்டலாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பழகுறீங்க, டக்குன்னு மாற்றுனீங்கன்னா உங்களால் மாற முடியும், 1-2 நாளைக்கு மாற்றுவீங்க, அப்புறம் திரும்பி பழைய ஸ்டேஜுக்கே போயிடுவீங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எதாக இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபுட்டு எதாக இருந்தாலுமே எதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, எக்ஸாம்பிள் நீங்கள் இட்லி தோசை ஆகட்டும் ரைஸ் ஆகட்டும், அதோட அளவு ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த பசிக்கிற நேரத்தை ஃபுல்லாக ப்ரோட்டீனை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனி டைப் ஆஃப் ப்ரோட்டீன். நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு ப்ரோட்டீன் கோல் ரீச் பண்ணுறது. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரோட்டீனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசி எடுக்கிறது நின்றும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசி எடுக்கிறது நின்றும். அதுக்கப்புறமா நீங்கள் அதையுமே குறைச்சிட்டு வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்போ கொடுக்கலாம். ஈவினிங்ஸ் போக போக வந்து ஈவினிங்கில் நீங்கள் கார்ப் கொடுக்கலாம். ஈவினிங் நைட் டின்னர் சாப்பிடும் போதுலாம் வந்து நீங்கள் கார்ப் கொடுத்துக்கோங்க. ஆனால் அதுலேயுமே நீங்கள் கேலரிஸ் ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ கேலரி டெபிசிட்லையும் இருக்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நிறைய பேருக்கு எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டே வந்து மெயின்டெனன்ஸில் சாப்பிட்டா கேலரி டெபிசிட்ல கூட இருக்க தேவையில்லை, கரெக்டான கேலரிஸ் நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஃபேட் லாஸ் நடக்கும், காலையில் எழுந்திரிச்சு நான் அப்படியே தான் ஜிம் போவேன். நான் வந்து எனக்கு எனர்ஜிக்காக ஒரு கேஃபினோ எதுவுமே எடுக்க மாட்டேன், ப்ரீ ஒர்க் அது மாதிரிலாம் எதுவுமே எடுக்க மாட்டேன். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அது பியூர்லி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ காலையில் வந்து நான் காஃபி குடிச்சதை நான் நகரவே முடியும்ன்ட்டு என் மைண்ட் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் என்னால் போக முடியாது. ஸோ அந்த காஃபி குடிச்சாதான் அந்த நாள் என்னால் நகரும், இல்லைன்னா அந்த நாள் ஒரு மாறும். ஸோ அது பியூர்லி மைண்ட் செட். அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணாலும் அது உங்களால் பண்ண முடியும். இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, காலையில் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, எந்திரிச்சு அப்படியே ஜிம் போயிடுவேன். ஆனால் என்னால் பாட்டு கேட்காம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த பாட்டு கேட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். ஸோ என்னோட மைண்ட் செட் அப்படி. நிறைய பேருக்கு எப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சா மட்டும்தான் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஃபீலே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகாதீங்க. ஸோ கேஃபின் குடிச்சாதான் வந்து என்னால் பண்ண முடியும், பேட் ஹேபிட்ஸ் போகாமல் வேற ஏதாச்சும் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோட மீல் ப்ரெப்புக்கு வந்துடலாம். ஸோ மீல் ப்ரெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் தான் பண்ணணும், சிக்கன் ரெடி பண்ணணும். இன்றைக்குமே நான் சிக்கன் சாப்பிடணும். ஸோ வந்து எனக்கு சிக்கன் லெக் சொல்லியிருந்தேன், லெக்னு இருக்குது ஒரு 250 grams. அது இல்லாமல் ஒரு 500 grams இருக்குது. ஸோ 500 grams 2 நாளைக்கு போயிடும். அது போக ஒன்றும் 5 நாளைக்கு மட்டும் சிக்கன் வாங்கணும், 250 grams டெய்லி. எதனால நான் சிக்கன் போகிறேன்னா ரொம்ப ஈஸி, அதை ஈஸியாக குக்கும் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்துட்டு கோல் வந்து எனக்கு அதிலே ரீச் ஆயிடும். 60 to 80 grams ப்ரோட்டீன் அந்த 250 grams சிக்கன்லேயே பீசஸ் பொறுத்து மாறும். எந்த பீஸ், லெக் பீஸா இல்லைனா செஸ்ட், லெக் அண்ட் செஸ்ட் வாங்குவோம். எதனாலனா செஸ்ட் வந்து எப்பவுமே ரெகுலராக எல்லாரும் வாங்குறது தான் தெரியும். லெக் எதுக்கு வாங்குவோம்னா அது ஒரு கார்விங்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் அந்த லெக்கு கடிக்கும் போது உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, நீங்கள் எவ்வளோதான் பிரெஸ்ட் சாப்பிட்டாலும் அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, எதுவும் சாப்பிட்ட மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த சிக்கன் லெக் சாப்பிடும்போது அந்த கார்விங்ஸ் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். அதனால லெக்கும் எடுத்துப்பேன். சில டைம் வந்து ஸ்கின்னோட வாங்குவேன், சில டைம் ஸ்கின் இல்லாமல் வாங்குவேன். ஸ்கின்னோட வாங்குறதுக்குன்னா அதில் கொலாஜன் இருக்குது, அதுவும் நல்லதான், ஸ்கின்னும் நல்லது தான். அது வந்து கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாகும் இதை கம்பேர் பண்ணுவோம். ஸ்கின் இல்லாமல் வாங்குறதோட ஸ்கின்னோட வாங்குறது கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாகும். ஸோ எனக்கு பேசிக்கலி வந்து இதில் 60 to 80 grams ப்ரோட்டீன் வந்துடும். ஸோ அது வந்து எனக்கு 1 to 1.2 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீனுக்கு எனக்கு ரீச் ஆயிரும். அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மில்க் குடிக்கிறேன். ஸோ அது இது பண்ணுறேன். நான் மில்க் இவ்வளோ குடிக்கிற காரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரையல் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து குட் சேச்சுரேட்டட் ஃபேட் ட்ரையல். ஸோ என்னோட ஓவரால் ட்ராக்கிங் டேரியில் நான் கடைசியில் எழுதுறத பார்த்துருப்பீங்க, HGSF ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு டே 200 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த இது வந்து என்னன்னா, குட் சேச்சுரேட் ஃபேட்டாக கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது சேச்சுரேட் ஃபேட்டே வந்து கெடுதல்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய ரிசர்ச் பர்பஸில் அது நல்லது அப்படின்ட்டு நான் நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கேன். அண்ட் வந்து நிறைய திங்ஸ் அதெல்லாம் நான் இன்னும் கிளியராக அந்த ஒரு வீடியோ தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் அந்த ட்ரையல் முடிச்சக்கப்புறமா வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஸோ அதை வந்து நான் கிளியராக உங்களுக்கு போடுறேன். ஸோ அதனால தான் நான் பால் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ அதுவுமே எனக்கு ப்ரோட்டீனும் வந்துடும், ஃபேட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ப்ரோட்டீன் கோல் இதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து மற்றதை பிளான் பண்ணணும். ஸோ இந்த நட்ஸ் இருக்குது, ஃபைபர் பிளான் பண்ணணும், அண்ட் கார்ப்ஸ் பிளான் பண்ணணும். கார்ப்ஸ் வந்து நான் பெருசாக பிளான் பண்ண மாட்டேன். ப்ரோட்டீன் ஃபேட்டை ஃபஸ்ட் எடுத்துருவேன், மிச்சம் இருக்கிறத நான் கார்ப் வச்சு ஃபில் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ கார்ப் வந்து எனக்கு ஃபில்லிங் தான். எனக்கு வந்து கார்ப்லேருந்து தான் எனர்ஜி இருக்குன்னு கிடையாது. ஏன்னா என் உடம்பு வந்து பழகிருச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து ப்ரோட்டீன் ஃபேட்டே கொடுத்து அதுலேருந்தே வந்து எனர்ஜி எடுத்து பழகிருச்சு. எனக்கு கார்ப்ஸ் கொடுத்தா தான் வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்கும் கிடையாது. நான் ப்ரோட்டீன் ஃபேட் கொடுத்துட்டு கூட இன்டென்ஸான பாக்ஸிங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரிலாம் எனக்கு இல்லை. கார்ப்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி இருக்குமோ அதே அளவுக்கு எனர்ஜி இதுலேயும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நான் எப்படி மீல் ப்ரிப் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6 பாக்ஸில் போடுறேன், 250 கிராம்ஸ் ஈச். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேரினேஷன் அண்ட் 2 சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணாமல் வச்சுக்க போகிறேன். ஒரு வழியாக ப்ரோட்டீன் மீல் ப்ரிப் வந்து முடிஞ்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி, இது வந்து லெக்கு, இது வந்து பிரெஸ்ட்டு. இந்த ஹரியாலி சிக்கன் டிக்கா, இது வந்து லெக்கு, இது வந்து பிரெஸ்ட் சின்ன சின்ன பீசஸ்ஸு. அதே மாதிரி ரா பிரெஸ்ட் வந்து பெரிய பீஸ் இருக்குது, மிக்ஸ்ட் ஆஃப் சின்ன பீஸ் கொஞ்சம் இருக்குது, அண்ட் போன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி போன்ஸுமே வந்து நம்ம ஃப்ரீசர்லேயுமே கொஞ்சம் இருக்குது. இந்த போன் பீஸ் ரெண்டு என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, நான் அந்த சென்னையிலேருந்து ஒரு மேரினேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிக்கன் 65. ஸோ அது வந்து அம்மாயிட்ட ரெசிபி கேட்டு அதை ரெண்டையும் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அதை முடிச்சிட்டோன்னா அது ரெண்டும் முடிச்சிடும். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 4 நாளைக்கான இது இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 4 நாளைக்கான ப்ரோட்டீன் இன்டேக் நமக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு இன்றைக்குமே தனியாக வச்சுருக்கேன். இன்றைக்கோட சிக்கன் வந்து தனியாக இருக்குது. இதுவுமே வந்து தந்தூரி தான் இன்றைக்கி. இப்போ வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்குமே ஃப்ரீசரில் அடிக்காச்சு, 7 நாளைக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட மீல் வந்து பார்க்கணும். இது பால் வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது கரண்ட்டு கட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்லான் இருந்தேன், அதனால் ஆக்டிவ் பாப்கார்ன் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு பேக்கெட் சாப்பிட்லான் இருக்குது, 135 கிராம்ஸ் ஒரு பேக்கெட்டு. ஸோ அது சாப்பிட்ருவேன். அது போக வந்து சிக்கன் சாப்பிட்ணும். அது 4 hours ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா எனக்கு மேரினேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 3 to 4 hours அதையும் செஞ்சு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். இல்லைனா மில்க் வச்சு இன்றைக்கி ஃபில் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு மீல்ஸ்லாம் வந்து நான் என்னென்ன சாப்பிட்றது, ஃபைபருக்கு என்னென்ன சாப்பிட்ணும், அண்ட் ஃபேட் மற்றதெல்லாம், ஃபேட் அண்ட் கார்ப்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன சாப்பிட்லாங்கிறது பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்டிவ் பாப்கார்ன் அண்ட் வந்து பால் வந்து காஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதோட வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து முடிஞ்சிச்சு. சிக்கன் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போக வந்து 1/2 லிட்டர் மில்க் குடிச்சிருக்கேன். பேலன்ஸ் இருக்க 1/2 லிட்டரை வந்து கேஃபரில் ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு காலையில் ரெடி ஆயிரும். அதை வச்சு நாளைக்கு ஒரு மீல் ரெடி பண்ணணும். ஸோ நாளைக்கான பிளான் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை நாளைக்கு காலையில் என்னென்னு சொல்கிறேன். ஒரு வேளை அந்த டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணல, அதுக்குள்ளே கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்கிற பாத்திரங்களையும் அடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வாஷ் பண்ணி சிங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஃபைனலி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.